ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேதை குசின் யூடியூப் சேனல். இட்லி அரிசி பச்சரிசி யூஸ் பண்ணாமல் முறுமுறுன்னு மில்லட் தோசை நம்ம இப்போ செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு தினை அரிசி 1 கப்பு, ப்ரௌன் ரைஸ் 1 கப்பு, உளுந்து 1/3 கப்பு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் தனித்தனியாக அலசி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சேன். காலையில் 10 மணிக்கு அரைச்சேன். 4 மணிக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு. தோசைக்கல் சூடு பண்ணி புளிச்ச மாவை லைட்டாக கலந்து விட்டு மெல்லிசாக தோசை ஊற்றி தோசை சுடுறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு சூப்பர் மில்லட் தோசை ரெடி. இந்த மில்லட் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நான் கொண்டக்கடலை மசாலாவும் பன்னீர் ரோஸ்ட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். பன்னீர் ரோஸ்ட்டு அவன் யூஸ் பண்ணி நான் செஞ்சேன். நீங்கள் தோசைக்கல்லில் கூட செஞ்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு பன்னீர் கட் பண்ணி 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து மேரினேட் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சு அவனில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். மேலும் பல சத்தான, சுவையான, சுலபமான உணவு வகைகளுக்கு வேதை குசின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.